என்னதான் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கினாலும் தொடர்ந்து நடைபெறுவதற்கான எல்லா ஊக்கத்தையும் தரக்கூடிய ஒருத்தர் வேணுமா இல்லையா? அது மட்டுமல்ல, அவர் கவிதையை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்துட்டா எப்படி இருக்கும்? அதை விட சிறப்புல. அத்தகைய சிறப்புமிக்க பண்பாளர், கொடையாளர், விஷ்ணு அசோசியேட் நிறுவனர் ஆர் சிவகுமார் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கவிதைகளே, மேடையில் கீழே அமர்ந்திருக்கும் ஹைக்கூகளே, இது எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப நாளாக பார்த்திபன் மாதிரி ஏதாவது பேசணும்னு ஆசை. அவ்வளோ இந்த விழாவின் நாயகன் எங்கள் டைரக்டர் திரு லிங்குசாமி அவர்களுக்கு என்னுடைய மிக மிக இனிமையான சந்தோஷத்தை சொல்கிறேன். ஏன்னா 3 வருஷம் கண்டினியூஸாக நடத்துறது ஈஸியான விஷயம் கிடையாது. 3 வருஷமாக பண்ணுறாரு. அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய கவிதை மேலே இருக்கிற ஈர்ப்பு. அடுத்தது, முதல் வருடம் இதை ரிலீஸ் பண்ணும்போது மொத்தம் 7 பெண்கள் எழுதியிருந்தாங்க, பரிசு வாங்கியிருந்தாங்க. அடுத்த வருஷம் 10 வாங்கினாங்க. இந்த வருஷம் 13 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ பெண்கள் எழுதுறது அதிகரிக்கிறது, ரொம்ப நல்ல விஷயம் அது. நான் எப்போவுமே பெண்களுக்கான மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பேன். அது கூட பெண்களுக்கு தெரியும். ஸோ பெண்கள் இன்னும் நிறைய வரணும். அடுத்து, முதல் முறை நான் பேசும்போது சொன்னேன், ஐபிஎல் மாதிரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. நினைவுக்கா சார்? தெரியல உங்களுக்கு நினைவு? டிஹெச்எல்னு ஸ்டார்ட் பண்ணோம். தமிழ்நாடு ஹைக்கூ லீக். எல்லா மாவட்டத்திலையும் கவிதைகளை கொண்டு சேர்க்கறதுக்கான முதல் முறை நான் சொன்ன விஷயம் இன்றைக்கி மிஸ்டர் ஜெயபாஸ்கர் சொல்லியிருக்கார். தமிழ்நாடு ஹைக்கூ லீக்னு கொண்டு வந்து மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி நம்மளும் 200-300 கோடி சம்பாதிக்கலாம். தெரியல, அதை பற்றி சம்பாதிக்கிறோமோ செலவு பண்ணுறோமோ ஏதோ ஒன்று நடக்கும். ஆண்டவன் அந்த சக்தியை கொடுத்து அதிகம் பண்ணலாம். ஸோ இதுக்கு ரொம்ப நிறைய பேசணும்னு நினச்ச விஷயங்களில் 2 விஷயம் வந்து மிக்சினை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை, புத்தகம் இல்லாத வீட்டை இடித்து விடலாம். இது படிக்கும்போது நான் பட்ட சந்தோஷம் எனக்கு தெரியும். நான் முதல் முறை மிஸ்டர் லிங்குசாமி ஆஃபீஸ் போகும்போது ஃபுல்லாக புக்ஸு. அதை பார்க்கும்போது எனக்கு உள்ள சந்தோஷம். அதில் முக்கியமான சார், என் வீடு இடிக்க முடியாது, ஃபுல்லாக புக்ஸ் எங்கள் வீட்டில். ஆஃபீஸு வீடு இது தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதனால் இந்த புத்தகத்தோடு உட்கார்ந்து படிக்கும்போது அதில் உள்ள சந்தோஷங்கள் அனுபவிக்கணும். கவிதைகள் படிக்கும்போது நான் பண்ணுற விஷயம் சொல்கிறேன். படிச்சுட்டு மூடி வச்சிட மாட்டேன். யார்கிட்டையாவது அதில் பேசுகிறோம், இந்த கவிதை பிடிச்சா நல்லா இருக்குது. 10ல் 9 பேருக்கு புரியாது, பரவாயில்ல, நீ கொஞ்சம் படி. நான் நிறைய பேருக்கு புக் வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய பேரை படிக்க சொல்வேன். நிறைய பேருக்கு பிடிக்காது, பரவாயில்ல, 4 வாட்டி சொல்லும்போது தலையெழுத்துன்னு ஒரு வாட்டி படிப்பான். அதில் 10ல் ஒருத்தனுக்கு புரியும், புரிஞ்சவன் 4 பேருக்கு சொல்லுவான். கவிதைகள் எழுதுறது படிக்கிறதோட அதை பல பேருக்கு சொல்லி புரிய வைக்கணும். கவிதை படிக்கிறதுல என்ன லாபம்? புத்தகம் படிக்கணும். படிக்காதவங்களுக்கு வித்தியாசம் என்ன? புத்தகம் படிக்கணும், அமைதியாக இருப்பான், கோபம் வராது சீக்கிரத்தில். ஆனால் எழுதுறவங்களுக்கு வரும், அது வேறு. படிக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கோபம் வராது. அவங்களோட வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும். நார்மலுக்கும் புக்ஸ் படிக்கிறோம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும். ஸோ புத்தகம் படிக்கிறது உண்மையாகவே உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கவிதைகள் 2 நிமிடம் படித்தா போதும், சின்ன ஐக்கூ. அதை பற்றி யோசித்து பார்க்கும்போது 1 ஹவர் நம்ம மனசு இனிமையாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு புக்கை படித்தோம் மூடிக்கிறோம் பண்ணாதீங்க. அதை உட்காந்து பேசுங்க. இந்த புக்கை பற்றி எல்லாட்டையும் பேசுங்க, பிடிக்காதவன்ட்டையும் பேசுங்க. இந்த கவிதை நல்லா இருந்துச்சு, என்ன எனக்கு புரியலையம்மா, புரிய வைங்க, 2 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஸோ படியுங்கள், நிறைய பேசுங்க. புத்தகத்தை படிப்பது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள். இன்றைக்கி கவிதை இவ்வளோ பேர் எழுதியிருக்கீங்க. முதல் வருஷம் 7000, அடுத்த வருஷம் 7000, ஒரு 25,000 கவிதைகள் வந்திருக்கு ஸ்பேன் ஆஃப் 3 இயர்ஸ்.
அதில் பரிசு நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, சில பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கவிதை எழுதும்போது நல்ல கவிதையாக இல்லையாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் எழுதினவனை பொறுத்த வரைக்கும் அது நல்ல கவிதை, அவன் மனசு ஆறுதலாக இருக்கும். அதனால் கெட்ட கவிதைன்னு எதுவுமே கிடையாது. முதல் முறை கனிமொழி சொன்னாங்க, கவிதையின் அர்த்தத்தை அவங்களுக்கே விட்டுருங்கன்னாங்க. அதுமாரி கவிதையோட அர்த்தத்தை ரொம்ப ரொம்ப அலசி ஆராய்ஞ்சால் யார் கரெக்டாக யார் தப்புன்னு போய்டும். ஸோ அவங்கவுங்க எண்ணத்துக்கு விட்டுடலாம். திருப்பி சொல்கிறேன், டைரக்டர் அவர்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு வேண்டுகோள். எனக்கு அவருக்கு குரேஷிவா மாதிரி எனக்கு சுஜாதா கதைகளோட வெறியன்னு சொல்லலாம். நான் அதுவும் ஷார்ட் ஸ்டோரிஸை பற்றி பேச ஆரம்பித்தா பேசினே இருப்பேன், ஒவ்வொரு ஸ்டோரிஸை பற்றி சொல்லினே இருப்பேன். ஸோ சுஜாதா பேர்லேயும் ஏதாவது ஒரு விழா எடுத்து இது மாதிரி நடத்துங்க. அதுக்கும் இதே மாதிரி என்னுடைய அன்பளிப்பு இருக்கும், பங்களிப்பு இருக்கும். ஸோ அதையும் எங்கள் டைரக்டர் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது போல் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் டைரக்டர் நிறைய பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.